اللهم صل على سيدنا ومولانا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في قرآنه المجيد: اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. وقال أيضا: ومن يطع الله والرسول مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க உலமா பெருமக்கள், பெரியவர்கள், முத்தஅல்லிம் சுஹூத்துக்கள், அல்லாஹு நாம் இங்கு ஒன்று சேர்ந்தது போல நாளை மறுமையில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஒன்று சேரும் மகாபாகியத்தை அல்லாஹு தந்தருள் புரிவானாக. நாம் இங்கு பேசுகின்ற பேச்சு, கேட்கின்றது அனைத்தும் அல்லாஹு தஆலா சாலிஹான அமலாக நம்மில் இருந்து கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌஹீதை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் நமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 அல்லது 2,24,000 நபிமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை பரப்புவதற்காக இங்கு அனுப்பி வைத்தான். தௌஹீது ஷிர்க் என்ற விஷயத்திலே நபிமார்களுக்கு இடையில ஹிலாப் என்பது இல்லவே இல்லை. அதாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு தௌஹீதிற்காக இங்கே அனுப்பப்பட்டார்களோ அதே தௌஹீதிற்காகத்தான் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தௌஹீத் என்பது ஒன்றே ஒன்றுதான், ஷிர்க் என்பதும் ஒன்றே ஒன்றுதான். ஆனால் இந்த நபிமார்கள் அதோடு முடிந்து விட்டது. இதற்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாருடைய செயல்களை நாம் தாபீ செய்ய வேண்டும் என்று குர்ஆனு ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் 5 வேளை தொழுகையிலும் மற்ற ரவாத்திபு சுன்னத்துகளிலும் எல்லாம் நாம் தொழுகின்ற பொழுது நாம் ஓதுகின்ற ஒரு சூரத் இருக்கின்றன, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் வழியாக நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஃபாத்திஹா சூரத்திலே ஒரே ஒரு துஆ தான் அல்லாஹு தஆலா நம்மிடம் துஆ செய்ய கற்பித்து தந்திருக்கின்றான். எந்த துஆ அது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நேரான வழியில் என்னை நீ நிலைநிறுத்துவாயாக என்ற ஒரு துஆ, அது மட்டும்தான் அது ஃபாத்திஹா சூரத்திலே இருக்கின்றது. சரி, நேரான வழி என்பது என்ன?
அதுவும் பிறகு அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறான். சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நான் நிஅமத்து செய்திருக்கின்றேனோ, யாருக்கு நான் நிஅமத்து செய்திருக்கின்றேனோ அவர்கள் எந்த ஒரு பாதையில் இருக்கின்றார்களோ, எந்த ஒரு வழியில் இருக்கின்றார்களோ அந்த வழிதான் சிராத்துல் முஸ்தகீமான வழி. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் மீது நான் கோபப்பட்டது கிடையாது. வலல்லாலீன், அவர்கள் தப்பான வழியில் போகவும் கிடையாது. இப்படிப்பட்ட வழி என்ன இருக்கின்றதோ, யார் மீது இருக்கின்றதோ அவர்களின் பாதையை தான் நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி சிராத்தல் முஸ்தகீம் என்று என்னவென்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், அல்லாஹு தஆலா நிஅமத் செய்தவர்கள் அவர்கள் யார்? அவர்கள் யார்? வேறொரு ஆயத்தின் வழியாக அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமன் யுத்தில்லாஹ வர்ரசூலா, யாரெல்லாம் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்றுகிறார்களோ, யாரோடு சேர்ந்து, மஅல்லதீனா, ஒருத்தருடன் சேர்ந்து. எப்படிப்பட்டவர்கள்? அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா நிஅமத் செய்திருக்கின்றான். யார் அவர்கள்? மினன் நபியீனா, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீனா, சித்தீக்குமார்கள், வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சுஹதாக்களும் சாலிஹீன்கள் என்ற நல்லடியார்களும் தான். அப்படிப்பட்ட நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எந்த ஒரு வழியிலே இருக்கின்றார்களோ, எந்த ஒரு அகீதாவிலே இருக்கின்றார்களோ, எந்த ஒரு செயல்பாடுகளிலே இருக்கின்றார்களோ, அந்த செயல்பாடுகளை, அந்த அகீதாவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். அப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்ன? நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் நம்முடைய முன்னோர்களாக இருக்கின்ற நல்லடியார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், தாபிஊகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் எந்த ஒரு பாதையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய செயல்முறைகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கு ஹிலாஃபில் இருக்கின்ற 1-2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லுகிறேன், சுட்டிக்காட்டுகிறேன். மிக அதிகமாக ஹிலாஃப் இருக்கின்ற ஒரு விஷயம் என்பது தவஸ்ஸுல் இஸ்திகாஸா. அதாவது நாம் அல்லாஹ்விடம் நேரிட்டு கேட்காமல் ஒரு இறைநேசரை வசீலாவாக வைத்து கேட்பது, இன்னொன்று அந்த இறைநேசரிடம் நேரடியாக உதவி கேட்பது. இந்த 2 விஷயங்கள் இருக்கின்றன. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று நிறைய பேர்கள் சமீபத்திலேயும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபர் வருகிறார். அவருக்கு கண்ணிற்கு பார்வை கம்மியாகிவிட்டது. நாயகமே, என்னுடைய கண்ணிற்கு பார்வை கம்மியாகிவிட்டது, நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நீ பொறுமையுடன் இருந்தால் அதுதான் உனக்கு கைர் என்று கூறுகிறார்கள். இல்லை நபியே, எனக்கு கண்ணிற்கு பார்வை திருப்பி கிடைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நாம் நிறைய பயான்கள்ல கேட்டிருக்கோம். பயான் மீன்ஸ் ஃபித்னா பண்றவர்களுடைய பயானில் நாம் கேட்டிருக்கின்றோம் என்னவென்று, அல்லாஹ்விடம் கேட்டா போதும், அல்லாஹ் இருக்கின்றானே, அல்லாஹ் போதுமானவன் அல்லவா, குர்ஆனில் ஆயத்து இருக்கின்றது, ஹதீசுகள் இருக்கின்றது, இதெல்லாம் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்விடம் கேட்டால் போதாதா என்று கூறிக்கொண்டு நம்மிடம் ஃபித்னா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. அவர்கள் தானே இதற்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்றும் யாரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்றும் கற்றுத்தர வேண்டியது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த நபரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நண்பரே, நீங்கள் சென்று நன்றாக ஒது எடுத்து பள்ளியில் சென்று 2 ரக்அத் தொழுவுங்கள். தொழுததற்கு பிறகு நான் ஒரு துஆ கற்று தருகிறேன், அதேபடி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடம் கூறுகிறார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அதவஜ்ஜு இலைக பி முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா. இந்த ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன அந்த துஆயில் இருக்கிறது? அல்லாஹும்மா, யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடம் கேட்கிறேன், வ தவஜ்ஜஹு இலைக, உன்னை நோக்கி நான் வருகிறேன். யாரை தவஸ்ஸுலாக்கி, யாரை வசீலாவாக வைத்து? பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து உன்னிடம் கேட்டுகிறேன். எதற்காக? லித்துகுல்லா ஹாஜதி,
என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து உன்னிடம் நான் கேட்கிறேன். இந்த துஆவை கற்பித்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தவஸ்ஸுல் என்று இதுக்கு சொல்லுவோம். அதாவது இறைநேசரை இடையாளனாக வைத்து வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடம் கேட்பது. இது கத்து தந்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவை நிறுத்தவில்லை, மீண்டும் துஆ செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து தருகிறார். யா முஹம்மத் இன்னி அதவஜ்ஜஹு பிகா, முஹம்மது நபியே உங்களிடம் நான் கேட்கிறேன், எங்களுடைய துஆவை எங்களுக்காக நீங்கள் ஷஃபாஅத்தினை செய்வாயாக என்று இந்த நபரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினை கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்க ரெண்டு விஷயம் இருக்கின்றன. ஒன்று தவஸ்ஸுல், இன்னொன்று இஸ்திகாசா. இறைநேசரிடம் நேரடியாக உதவி கேட்பது. துஆயிலே கேட்கிறார்கள். யாரிடம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக கேட்கிறார்கள். கேட்க சொன்னது யார்? கத்து கொடுத்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தானே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அனைத்து இமாம்களும் அனைத்து உலமாக்களும் கூறுகின்றார்கள். என்ன? தவஸ்ஸுல் என்றது சுன்னத்தான விஷயம். அதாவது வசீலாவாக வைத்து இறைநேசர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்வது அது பாரம்பரியமான சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கத்து தந்த தீனின்படி இருக்கின்ற விஷயம் என்று நாம் கூறுகிறோம். இஸ்திகாசா அதாவது இறைநேசர்களிடம் நேரடியாக உதவி கேட்பது, இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து தந்த தீன். யாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்? சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா? நபிமார்களுக்கு பிறகு மிக சிறந்தவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிடக்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமின் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி மதீனாவிற்கு வெளியே இருக்கின்றார்கள். அவர் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். செய்தி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். செய்தியை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா ஷரீஃபுக்கு வருகிறார்கள். ஆயிஷா பீபி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ரூமிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா படுக்கப்பட்டு வைத்திருக்கின்றன. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கதவை திறந்து அந்த ஜனாசாவில் இருந்து முகத்தின் பகுதியில் இருக்கின்ற துணியை திறந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுகிறார்கள். ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய தாய் தந்தையார்கள் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நிறுத்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாதா வஃபாத் ஆகிவிட்டால் அவர்கள் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று தெரியாதா? தௌஹீத் என்னவென்றும் ஷிர்க் என்னவென்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாதா? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி கிடக்கின்ற அபூபக்கர் சித்திக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து கேட்கின்றார்கள். அந்துருகா உதுகுர்னா, யா பெருமானாரே, நீங்கள் அல்லாஹ்விடம் சென்றால் உதுகுர்னா, எங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று யார் கூறுகிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி கிடக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக உதவியை தேடுகிறார்கள். ஹதீஸ்களிலே வருகின்றன. முடியவில்லை. வஃபாத்தாக கிடக்கின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயால் படுத்திருக்கின்றார்கள். தன்னுடைய மகனிடம் சொல்கிறார்கள், ஆயிஷா பீவியிடம் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரு ஷரீஃபின் அருகாமையிலேயே எனக்கும் ஒரு கபரை கேட்பாயா என்று கேட்கிறார்கள். மகன் போய் சம்மதம் வாங்கி வருகிறார்கள். முடிந்து வஃபாத்தாய் நெருக்கிய நேரத்திலே சஹாபாக்களிடம் சித்திக் அவர்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றன. நீங்கள் சம்மதம், ஆயிஷா பீவியிட சம்மதம் கிடைத்து விட்டது, ஆனால் பெருமானாருடைய சம்மதம் கிடைத்திருக்கின்றதா என்று தெரியவில்லையே. அதனால் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் கொண்டு போய் அந்த வீட்டிற்கு முன்னில் வைக்க வேண்டும். வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாவிடம் சம்மதம் கேட்க வேண்டும். அங்கிருந்து சம்மதம் கிடைத்தால் மட்டும்தான் என்னுடைய ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு ஷரீஃபுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும். சம்மதம் கிடைக்கவில்லை என்றால் என்னை ஜன்னத்துல் பக்கீல் நீங்கள் கபரடக்கி விடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவை எடுத்து சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு முன்னாடி ரூமுக்கு முன்னாடி வைத்து அவர்கள் சம்மதம் கேட்கிறார்கள். யாரிடம்? வஃபாத்தாகி 1 வருடம் கழித்த பெருமானார் 3 வருடம் கழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை வைத்து அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஜனாசாவை உள்ளே கொண்டு வரட்டுமா?
கதவுகள் திறக்கப்படுகின்றன. உள்ளில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், உதுகுலுல் ஹபீப இலல் ஹபீப், என்னுடைய நண்பரை அவருடைய நண்பருடைய அருகாமையில் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதம் கொடுக்கிறார்கள். சம்மதம் கிடைத்ததற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபுக்கு அருகாமையில் கபரடக்கப்பட்டது. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாதா? சில பேர் சொல்லுவார்கள், மௌத்தாகி விட்டால் நீங்கள் கேட்க வைக்க முடியாது, மௌத்தாகி விட்ட கேட்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று கூறுகிறார்கள். ஆனால் இது ஒன்றும் இது எதுவுமே சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்க மாட்டார்கள் அல்லவா? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு மக்கள் ஜனங்களிலே மிக சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு தௌஹீத் ஷிர்க் தெரியவில்லை என்றால் நமக்கு எங்க தெரிய போகிறது? அவர்கள் இது செய்தது ஷிர்க் என்றால் அந்த ஷிர்க் நாங்களும் செஞ்சுட்டு போறோம். அவர்கள் நரகத்திற்கு போறார்களா? அங்க இந்த நரகத்தில் நாங்களும் போயிடுறோம். ஏனென்றால் அவர்கள் தான் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கே தௌஹீத் ஷிர்க் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு தௌஹீத் ஷிர்க் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த காலத்தில் வாழ்பவர்கள். முடியவில்லை. 14 நூற்றாண்டில் வாழ்ந்த அனைத்து இமாம்களாக இருக்கட்டும், உலமாக்களாக இருக்கட்டும், அனைவர்களும் இஸ்திகாசா செய்தவர்களாக இருக்கின்றார்கள், தவஸ்ஸுல் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையதத்து ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைனப் பின்த் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அனைவர்களும் இஸ்திகாசா செய்தவர்களாக, அதாவது இறைநேசர்களிடம் நேரடியாக உதவி கேட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். போதுமல்ல, மட்டுமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரத் 150 வஃபாத்தானவர்கள். அதே போல அவர்கள் பாட்டே பாடி இருக்கிறார்கள். யார்? நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடுகிறார்கள், யா சய்யித ஸாதாதி ஜிதுக காஸிதா அர்ஜூ ரிதாக வஹ்தமி பிஹிமாகா. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார்கள், யா சய்யித ஸாதாத், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கின்றவர்களே, ஜிதுக காஸிதா, உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம், அர்ஜூ ரிதாக, எங்களுக்கு தேவை உங்களுடைய திருப்தி. யார்? இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கஸீதத்து நுஅமானியா வழியாக அவர்கள் கூறுகிறார்கள், அர்ஜூ ரிலாகா, நபியே உங்களுடைய திருப்தி தான் நாங்கள் நாடி இருக்கிறோம் என்று வஃபாத்தாகி கிடக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 179 வஃபாத்தானவர்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் 604 இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 241 வஃபாத்தானார்கள். இவர்கள் எல்லாம் 3 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ஏன் இந்த 3 நூற்றாண்டு எடுத்து சொல்றோம்னாக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹைருல் குரூன், நூற்றாண்டுகளில் மிக சிறந்த நூற்றாண்டு எது என்று கேட்டால் கர்னி, என்னுடைய நூற்றாண்டு, அதாவது 3 நூற்றாண்டில் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மிக சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் இமாம்கள். 4 இமாம்களும் வாழ்ந்தது அதே நூற்றாண்டில், அதாவது 3 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் இஸ்திகாசா செய்தவர்களாக, நபிமார்களிடம் இறைநேசர்களிடம் நேரடியாக உதவி தேடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு 14 நூற்றாண்டில் வாழ்ந்த அனைவர்களுமே இஸ்திகாசாவும் தவஸ்ஸுலும் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். பிறகு இது யார் எதிர்த்தது? தவஸ்ஸுல் என்பது இல்லை என்றும் இஸ்திகாசா என்பது இல்லை என்றும் முதலில் கூறினது யார் என்று ஜௌஹருல் முனல்லம் என்ற கிதாபில் கூறுகிறார்கள், மின் குராஃபாத் இப்னு தைமியா. இப்னு தைமியாவுடைய குராஃபாத்தில் பட்டது என்னவென்றால், அல்லதி லம் யகுல்ஹா ஆலிமுன் கபலஹு, இப்னு தைமியா என்பவருக்கு முன்னாடி ஒரு நபர் கூட கூறியதில்லை. வஸார பிஹா பைன அஹ்லில் இஸ்லாம் மிஸ்ல அன்னஹு அன்கரல் இஸ்திகாஸ வத்தவஸ்ஸுலா. இஸ்திகாஸா என்பதையும் தவஸ்ஸுல் என்பதையும் முதலாக எதிர்த்தது யார்? அது இப்னு தைமியா.
லம் யகுல்ஹா ஆலிமுன் கபலஹு. இப்னு தைமியாக்கு முன்னாடி ஒரு ஆலிமும் தவஸ்ஸுல் சரியல்ல என்றோ இஸ்திகாஸா ஷிர்க் என்றோ ஒரு ஆலிமும் கூறியதில்லை என்று ஜௌஹருல் முனந்தமில் நமக்கு பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னாடி ஒரு நபர் கூட நமக்கு நாம் தர்காவில் சென்று அந்த இறைநேசரை தவசுலாக வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடம் தேடுகிறோம், அல்லது அந்த இறைநேசரின் நேரடியாக உதவி கேட்கிறோம். இந்த விஷயங்களை முதலில் எதிர்த்தது யார் என்று கேட்டால் இப்னு தைமியாவாக இருக்கிறது என்று கிதாபுகளை நமக்கு பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்ன இபாரத் என்னவென்று தெரியுமா? மின் குராபாத் இப்னு தைமியா, இப்னு தைமியாவுடைய குராபாத்தில் பட்டதாக இருக்கின்றது. மட்டுமல்ல, அதனால்தான் இஸ்லாம், இஸ்லாமினுடைய யதார்த்த முஸ்லிம்களுக்கு இடையில இந்த இப்னு தைமியா ஆனார்கள் முசல்லத்தன், ஒரு கலிப்பாவையாக, ஒரு பொம்மையாக மாறிவிட்டார்கள். இப்னு தைமியா என்பதற்கு தாராளமாக இல்ம் இருக்கின்றது, ஆனால் அந்த இல்முக்கு மேலாக வலாலத்து வந்து போய்விட்டது. அதனால்தான் குராஃபாத் இப்னு தைமியா என்று உலமாக்கள் அவர்களை பற்றி கூறுகிறார்கள். ஏன் அதற்கு மேலாக மின்ஹும் மன் யன்தஸிபஹு இலா ஸிந்தகா லிகௌலிஹி இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லா யுஸ்தகாஸ பிஹி. யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இதன் காரணமாக இப்னு தைமியாவை மதவிரோதியாக சில இமாம்கள் எண்ணி இருக்கிறார்கள். நாங்கள் கூறவில்லை. இப்னு தைமியாவை பற்றி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வமின்ஹும் சில உலமாக்கள் மன் யன்தஸிபஹு, இப்னு தைமியாவை சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் இலா ஸிந்தகா, அவர்கள் மதவிரோதி என்று. ஏன்? லிகௌலிஹி, அவர் சொன்னதின் காரணமாக, இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லா யுஸ்தகாது பிஹி, அவர்களிடம் உதவி கேட்க கூடாது என்று அவர்கள் கூறியதின் காரணமாக. சொன்னதின் ஆகத்துகை என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து 14 நூற்றாண்டில் வருகின்ற அனைத்து முஃமின்களும் அனைத்து முஸ்லிம்களுடைய அகீதா என்னவென்றால் தவஸ்ஸுல், அதாவது வசீலாவாக வைத்து கேட்பதும், இஸ்திகாஸா அதாவது இறைநேசர்களிடம் நேரடியாக உதவி கேட்பதும், இது ரெண்டும் சுன்னத்தாக இருக்கின்றது என்று நமக்கு புரிந்து விட்டது என்றால், இந்த முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்துக்கு, முஃமின்களுடைய பாரம்பரியத்திற்கு அந்த எதிராக யாராவது போனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவென்று கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அமன் யுஷாகிகி ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமினீன்களுடைய பாதைக்கு மாறாக புதிய ஒரு பாதையை உருவாக்கி அதன் வழியில் யாராவது போனால் நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போன பாட்டுக்கு நாங்க விட்டுருவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் போக வேண்டிய இடம் எதுவென்றால் ஜஹன்னமாக இருக்கிறது. வஸாஅத் மஸீரா, அவன் போகின்ற இடம் மிக மோசமான இடம் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எந்த பாதை? கைர சபீலில் முஃமினீன், முஃமினீன்களுடைய பாதையை தவிர்த்து வேறொரு பாதையில் நீங்கள் போய், வேறொரு தொரீகாவில், வேற ஒரு வழியில் நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் நுஸ்லிஹி ஜஹன்னமா வஸாஅத் மஸீரா, மிக மோசமான ஒரு பார்ப்பிடமாக இருக்கின்ற நரகத்திற்கு நீங்கள் போய்விடுவீர்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். மொத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் இறக்கிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ யதார்த்தமான தீன், அந்த தீன் வழியில் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மையும் நமது பிள்ளைகள் பரம்பரைகள் கியாமத் நாள் வரை வருகின்ற அனைத்துவர்களையும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தில் அல்லாஹு தஆலா நிலைநிறுத்துவானாக. வித்யாத்தினுடைய ஒரு சின்ன அம்சம் கூட நம்முடைய அகீதாவிலேயோ நம்முடைய செயல்களிலேயோ அமல்களிலேயோ வராமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற ஒரு ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு பிதத்தினுடைய ஒரு அம்சம் ஒரு மனிதனுடைய மனதில் வந்து விட்டால் அவனுடைய ஒரு அமலும் அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டான். ஒரு நோம்போ, ஒரு ஹஜ்ஜோ, ஒரு தொழுகையோ அவனில் இருந்து அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் நம்முடைய தொழுகைகள், நாம் நோக்குகின்ற நோம்புகள், நாம் செய்கின்ற ஹஜ்ஜுகள் இதெல்லாம் கபூலாக வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமான் அது யதார்த்தமான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஈமானாகவும் அகீதாவாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக, நமது ஈமானை நிலைநிறுத்தி தருவானாக. மௌத்தாகின்ற நேரத்திலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் படி வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.